பண்ணும்போது உங்களுக்கு கேஷ் நெருக்கடி வராது. அதுக்கேற்ற மாதிரி அவுட் சோர்ஸ்னால் ஒரு சில பர்டிகுலர் இதை வந்து மிஷினரி நம்ம 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 செய்யறதை விட நம்ம வெளியில் வாங்கினா நமக்கு அது சீப்பு அப்படின்னா அந்த வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். வெளியில் இப்போ ஒரு எம்ப்ளாய் ஒரு இது வந்து ஒரு தொழிற்சாலையில் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணால் அது உங்களுக்கு அங்கே உற்பத்தி பண்ணுறதை விட நீங்கள் வெளியில் அவங்க பண்ணி வாங்க கொடுத்தா அது உங்களுக்கு சீப்பு அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதனால் உங்களுக்கு செலவு மிச்சம். ரெண்டாவது, இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து முக்கியத்துவமுடைய சில ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் அவங்கள வேலை செய்ய சொல்லலாம். தேவையில்லாத வேலையில் வேஸ்ட் பண்ணுறத விட ஆட்களை முக்கியத்துவமுடைய சில ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, செயல்பாடுகள், அதுக்கு நீங்கள் அவங்கள டெப்ளாய் பண்ணி உற்பத்தி திறனை பெருக்கலாம். உற்பத்தி திறனை பெருக்கலாம். ஸோ அவுட் சோர்ஸ். மூணாவது, அவுட் சோர்ஸ் பண்ணிங்கனாக்கா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் மாறி வேரியபிள் எக்ஸ்பென்ஸாக மாறிடும். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேரியபிள் மாறக்கூடிய எக்ஸ்பென்ஸாக மாறினா உங்களுக்கு ஓரளவு லாபத்தை நீங்கள் பெட்டராகலாம். ஸோ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை வேரியபிள் எக்ஸ்பென்ஸை மாற்றக்கூடிய முக்கியமான ஒரு இடம் அவுட் சோர்சிங். இல்லாட்டி அது ஃபிக்ஸடாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அது நான் இதுக்கு பிரேக் இன் வரும்போது அதை பற்றி பேசுகிறேன். ஸோ அவுட் சோர்ஸ் முக்கியமானது. ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எங்கெங்கே முடியுமோ அங்கே சீப்பாக இருந்தால் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஆட்களை உங்கள் வேலையாட்களை முக்கியத்துவமான உடைய உற்பத்தியை பெருக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள்